ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க எங்கள் தோட்டத்தில் எத்தனை தார் தள்ளி இருக்குன்னு பார்க்கலாம். வாழைத்தார் இது பார்த்திங்கன்னா காய் வாழை. இது ஒன்று, அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் காய் வாழை. இன்னும் பெருக்கிறதுக்காக வச்சுருக்கோம். தேவைன்னா ரெண்டு ரெண்டாக வீட்டுக்கு மட்டும் எடுத்துக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வாழைக்காய் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா காய் வாழை தான். அதுவும் காய் வாழை. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா நாட்டுப்பழம், கற்பூரவள்ளி மாதிரி இருக்கும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பழம். இன்னும் நல்லா பெருசாக வரும். ஆனால் இப்போ குட்டியாக தான் இருக்குது. பழம் சூப்பராக இருக்கும், கற்பூரவள்ளி மாதிரி. அதுக்கப்புறம் அதிலே பார்த்திங்கன்னா இன்னொரு தார் தள்ளி இருக்குது. அங்கே இருக்குது, இப்போ தான் பிஞ்சாக இருக்குது. அது ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா பூவம்பழம் ஒரு தார் தள்ளி இருக்குது. வாங்க அப்படியே பார்க்கலாம். அங்கே பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா ஒரு பூவம்பழம் இருக்குது. அது சரியாக தெரியலேன்னு நினைக்கிறேன். அந்த பார்த்திங்கன்னா மேலே எவ்வளோ பெரிய வாழை மரமாக வருதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஹைட்டாக வருது. ஆனால் அந்த மாதிரி சின்னதில் இருக்கும்போதே வெட்டி விட்டுறது. இருந்தாலும் இவ்வளோ பெருசு இருக்குது. நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பூவம்பழம் இருக்குது. அப்புறம் அந்த நாட்டுப்பழம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ரஸ்தாளி மரம் இருக்குது. இது ஆனால் சின்ன தரை தான் தள்ளும். ரஸ்தாளி இருக்குது. இது நம்மளோட பச்சை நாடா. இப்போ தான் ஒரு தார் தள்ளி வெட்டியாச்சு, இன்னும் தள்ளலை. இதுவும் சூப்பராக இருக்கும், நல்லா பெரிய பெரிய பழமாக இருக்கும். செவ்வாழை இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கும்போது இது செவ்வாழை. இது பார்த்திங்கன்னா நல்லா பெரிய தரை ஃபஸ்ட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா குட்டி தரை தான் தள்ளியிருக்கு. இங்கே பாருங்கள், தெரியுதான்னு உங்களுக்கு தெரியல சரியா. குட்டி தாராக தள்ளியிருக்கு. அதோட பூ மட்டும் ஒடிக்கலை. இப்போ தான் போன வாரம் தான் எல்லா பூவும் கேட்டிருந்தாங்க. ஒரு 5-6 பூக்கிட்ட இருக்கும். அதை பறித்து கொண்டே கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 பூ, வீட்டுக்காக ஒரு பூ வச்சுருந்தேன். அதை பார்த்திங்கன்னா குரங்கு சாப்பிட்ருச்சு ஒன்று. அப்புறம் மரத்தில் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது, அதில் இருந்ததையும் குரங்கு சாப்பிட்ருச்சு. அப்புறம் அங்கே ஒரு வாழை தார் தள்ளி இருக்கு பாருங்கள், நல்லா பெரிய தார். அது பார்த்திங்கன்னா பூவம்பழம். இதான் எங்கள் தோட்டத்தில் உள்ள வாழை மரம். நம்ம வீட்டில் பூவம்பழம் இருக்குது, இந்த நாட்டுப்பழம் ஒன்று இருக்குது, செவ்வாழை இருக்குது, பச்சை நாடா இருக்குது, காய் வாழை இருக்குது, ரஸ்தாளி ஒன்று இருக்குது. இது இருக்குது எல்லாமே. கற்பூரவள்ளி வைக்கணும்னு ஆசை, அடுத்து வாங்கியாந்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.